அனைவருக்கும் வணக்கம். செல்வரட்னம் தனுகன், ஊடக பேச்சாளர், போராளிகள் நலமுறை சங்கம். நீண்ட காலங்களாக இலங்கை வெண்சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை சமகாலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்து விசாரணையின்றி தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரையும் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அரசு விடுதலை செய்ய வேண்டும் என கோரி வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் நடாத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் வடக்கு மாகாணத்தை நிறைவு செய்து நேற்று மட்டக்களப்பு அம்பாறை போன்ற பகுதிகளிலும் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திருவண்ணாமலை சிவன் ஆலயத்திலும் இந்த கையெழுத்து சேகரிப்பிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்று காலை வேளை 9 மணிக்கு இடத்தில் இந்த கையெழுத்து சேகரிப்பு பணி ஆரம்பமானது. மக்கள் அமோகமாக அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மக்களுக்கு எங்களுடைய நிறைந்த நன்மைகள். எனவே நாங்கள் மீளவும் இடத்தில் வைத்து இலங்கை அரசுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றோம். வருகின்ற சுதந்திர தினத்தில் அவர்களை பொது மன்னிப்பின் அடிப்படையின் பிரகாரம் விடுதலை செய்ய வேண்டும். இலங்கை சட்டம் அதிபர் அவர்களிடமும் இலங்கை ஜனாதிபதி அவர்களிடமும் இலங்கை நீதியமைச்சர் அவர்களிடம் நீங்கள் 3 பேரும் இணைந்து இவர்களுக்கான பொது மன்னிப்பின் அடிப்படையான தீர்வுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு போராளிகள் நலமுறை சார்பாக இவ்விடத்தில் வைத்து உங்களிடம் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நன்றி. இனத்துக்காக உழைத்தவரை இன்னல் வாழ வேண்டும்.